அடுத்த போட்டியாக மின்னலை அணியினருக்கும் ஐயம்பாளையம் கீழூர் அணியினருக்கும் நடக்க இருக்கிறது. இந்த போட்டியில் வந்து மின்னலை வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் வராங்க, கீழூர் அணியினர் பேட்டிங். கீழூர் அணிக்கு தொடக்க ஆட்டக்காரராக ஹரிஸ், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து வைகோ. மின்னலை அணிக்காக முதல் ஓவரை வீச வருபவர் தினகரன். அணிக்காக முதல் ஓவர், தனக்கான முதல் ஓவரையும் வீச வருபவர் தினகரன். பவர் பிளே 2 ஓவரு, 2 ஃபீல்டர் மட்டும் வெளியே இருக்கலாம். ஹரிஸுக்கு முதல் பந்து, ஒரு புல்டாஸ், 1 ஓட்டங்கள் மட்டும், ஒரு சிங்கிள். 2வது பந்து, ஒரு நல்ல நீளாகலாம் டாட் பந்து. வெளியே 2 ஃபீல்டர் வெளியே இருக்கலாம், 2 பேருமே லெக் சைடில் இருக்காங்க. 3வது பந்து, ஒரு எட்ஜு மூலயமா 1 ஓட்டங்கள் மட்டும். 4வது பந்து டாட் பால். கடைசி 2 பந்து, ஒரு கவர் டிரைவ், அருமையான கவர் டிரைவ். 4ஆக மாறுமா? துரத்தி போயிட்டுருக்காங்க, தேக்கிட்டாங்க. 2 ஓட்டங்கள் மட்டும். வந்து அடித்து போட்டிருக்காருப்பா, ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் டாட் பால். முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 4. 2வது ஓவரை வீச வருவர் மாதவன். தனக்கான முதல் ஓவரையும் அணிக்காக 2வது ஓவரையும். முதல் பந்து ஓடி இருக்காங்க, லெக் பையா என்னன்னு பார்த்து தருவாங்க. பேட்டிப் மூலமாக 1 ஓட்டங்கள் மட்டும். 2வது ஓவரில் 2வது பந்து, ஸ்லோயராக போட்டிருக்காரு. பவர் பிளே வெளியே அடிச்சிருக்காரு, கவரில் கேட்சாக மாறுமா? ஒரு மிஸ்ஃபீல்டு. மறுபடியும் ஒரு சிறு தடுமாற்றம் மூலியமாக 3 ஓட்டங்கள். அடுத்த பந்து வைகோ அடிச்சிருக்காரு, ஆஃப் சைடு பவர் பிளே சர்க்கிள் வெளியே அடிச்சிருக்காரு. 3 ஃபீல்டர் போய் இருக்கிறாங்க. ஒரு சிறு தடுமாற்றம் மூலியமாக 2 ஓட்டங்கள். தூக்கி அடிச்சுட்டு 2-3 ஓடிட்டு இருக்காங்க. ஒயிட் ஸ்டெம்புக்கு மேலே போட்டிருக்காரு. 5வது பந்து வைகோ அடிச்சிருக்காரு, லெக் சைடு வெளியே அடிச்சிருக்காரு. ஒரு ஃபீல்டர் இருக்காரு, பிடிப்பாரா? கேட்சா பிடிச்சிட்டார், விக்கெட். வைகோ தனது விக்கெட்டை இழக்கிறார். ஒன்டோர் பேட்ஸ்மேனாக விக்கி கீழூருக்கோசரம் ஒண்டோனா விக்கெறிங்கிறார். ஒரு நல்ல ஹிட்ரு, நல்லா விளையாடுவார், நல்லா ரன்னிங் இருப்பார். 2வது ஓவரை கடைசி பந்து, என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். பவர் பிளே முடிய போகுது, கடைசி ஒரு பால் தான். அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில், பவர் பிளே சர்க்கிளில் கூட தாண்டலை. ஆஹா, ஓவர் த்ரோ மூலியமாக 1 ஓட்டம். இது தேவையில்லாத ஒரு ரன். தனக்கான முதல் ஓவரையும் அணிக்காக 3வது ஓவரையும் வீச வருவர் கலை. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 4 ஃபீல்டர் வந்து உள்ளே இருக்கணும் பவர் பிளே சர்க்கிள்குள்ளே. முதல் ஓவருக்கு வந்து 4 ரன்களும், 2வது ஓவருக்கு வந்து 7 ரன்களும். 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. மூன்றாவது ஓவரில் முதல் பந்து விக்கி அடிச்சிருக்காரு, லெக் சைடு அடிச்சிருக்காரு, யாருமே இல்லை ஃபீல்டரு. பாலை துரத்தி போயிட்டுருக்காங்க, த்ரோ விட்டுருக்காரு, நல்ல த்ரோ, 2 ஓட்டங்கள். 2வது பந்து அடிச்சிருக்காரு, ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு, ஒரு ஃபீல்டர் வெளியே இருக்காரு, பாலை தேக்கிட்டார். டாட் பால். அடிச்சிருக்காரு, சைட்டில் அடிச்சிருக்காரு, போகுமா? அண்டர் த ஃபீல்டர், ஒரு ஃபீல்டர் இருக்காரு, பால் அண்ணாந்து பார்த்தார், பிடிச்சிட்டார், விக்கெட். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். இவங்க டீமோட பிக் ஹிட்டர்னு சொல்லலாம், மகேந்திரன். கீழூர் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர், கேப்டன் சொல்லலாம், மகேந்திரன். பெரிய ஹிட்ரு, பார்ப்போம்.
ஐந்தாவது பந்து. மகேந்திரா ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். ஒரு டாட் பந்து. ஓவரின் இறுதி பந்து. ஒரு ரிவர்ஸ் முயற்சி. டாட் பால். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. முதல் ஓவர் வீசிய தினகரன் தான் 3வது ஓவரையும் வீச வருகிறார். சாரி, லெக் சைடு அடிச்சிருக்காங்க. நல்ல த்ரோ. சாரி, 4வது ஓவரை வீச வருகிறார். வீசிகிட்டு இருக்கார் தினகர். முதல் ஓவர் பவர் பிளேயில் 4 ரனுக்கு போட்டிருக்காரு. இவர் ஒரு நல்ல பவுலரு. நல்ல நீல அகலத்தில் நல்ல பவுன்சர் போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர். மகேந்திரனும் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பிக் ஹிட்ரு. நல்லா பேட்டில் ஓட்டிச்சுன்னா சூப்பராக ஆடுவார். வெயிட் பண்ணி பார்ப்போம். இவர் தான் இவங்களோட டீமோட நட்சத்திர ஆட்டக்காரர். இவர் தான் டார்கெட்டை நிர்ணயிக்கணும். இவர் நல்லா ஆடுனா நல்லா ஃபைட் பண்ணலாம். 2வது பந்து. அடித்து போட்டிருக்காரு. சொன்னல அடித்து போட்டார். லெக்கில் பட்டுரு, தலையில் பட்டுருச்சு. நல்லா பவுல் போடுவார்ப்பா. நல்ல ஒரு பவுன்ஸ் அடித்து போடுவார். நல்லா போனவார் இவர் பாருங்கள். நல்லா பவுன்ஸ் போடுவார். மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பவுன்ஸ் தான் போடுவார். டாட் பந்து. தொடர்ந்து 2 பால் டாட் வச்சுட்டாரு. பார்ப்போம். அடுத்த பால் சிங்கிள் மாற்ற முயற்சி. கீப்பர் பிடிச்ச ரன் அவுட் முறையில் வெளியேறார். ஒரு ஹார்ட் லக். அவர் அந்த 2 பால் டாட் வச்சனால மனசை விட்டார். பிரகாஷ் இவரு ஒரு நல்ல ஹிட்ரு. லெக் சைடு நல்லா ஆடுவார். நல்லா ரன்னிங் போவார். எக்ஸ்ட்ரா மூலமாக ஒயிட் 1 ரன்கள். அடுத்த பந்து ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. யாருமே இல்லை. அண்ணாந்து பார்த்துருக்காரு. ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து அடிச்சிருக்காரு. சைட்டில் அடிச்சிருக்காரு. ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஓடி வராரு. பிடிச்சிப்பார பால அண்டர் த பால். பிடிச்சிட்டாருப்பா. ஒரு நல்ல ஃபீல்டிங். 2வது ஓவரையும் அணிக்காக 5வது ஓவரையும் வீச வருவர் கலை. மேட்ச் டார்கெட் நிர்ணயிக்கிற கடைசி 2 ஓவர். 5வது ஓவரில் முதல் பந்து. ஒயிட். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 18. 5வது ஓவரின் முதல் பந்து. டாட் பால். 2வது பந்து அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. நல்லா ஓடி வராரு. கேட்சாக மாறுமா? விக்கெட். நல்ல ஷாட் தான் அடித்தார். லெக் சைடு நல்ல ஷாட்டு. ஆனந்தன். லைனை பிடிச்சி போட்டார். பேட்ஸ்மேன் நிற்க வச்சுட்டே ஓட்டாங்க. ரன் அவுட். குமரேசன் சந்திக்கும் முதல் பந்து. நான் சைக்கிளே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தார். இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அவர் சந்திக்கும் முதல் பந்து எட்ஜ் மூலியமாக 4ஆக மாறுமா? சிறு தடுமாற்றம் மூலியமாக 2 ஓட்டங்கள். விக்கெட். குமரேசன் வெளியேறினா அடுத்த பேட்ஸ்மேன் கீழூர் அணிக்காக. ஒரு புல் டாஸ். எட்ஜ் கேட்சாக மாறுமா? கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேனாக கவி. ஒரு டாட் பந்து. நல்ல நீல காலத்தில் ஒரு நல்ல பந்து. கடைசி ஓவரை வீச வருவர் அருண் எஸ்எஸ் அழகு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கடைசி ஓவரில் முதல் பந்து டாட் பால். 20 ரன் அடிச்சிருக்காங்க. டார்கெட் எவ்வளோ வைப்பான்னு பார்ப்போம். கடைசி 5 பந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். புல்டாஸ். ஒரு டாட். பவுலர் டி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. டேரெக்டாக அடிச்சா டேரக்ட் ஹிட். ரன் அவுட். ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. ரிவர்ஸ் அடிச்சிருக்காருப்பா. 6. 6 முதல் 6 அடிச்சிருக்காப்புல. வாழ்த்துக்கள்.
டார்கெட்டை நிர்ணயிக்கிற கடைசி பந்து கேட்சாக மாறுமா? 4. ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக எல்லைக்கோட்டை தொடுமா? துரத்தி செல்கிறார். தொடவில்லை. இரண்டு ஓட்டங்கள் மட்டும். அடுத்த பந்து கடைசி பந்து 5வது பந்து சைட்டில் அடிச்சிருக்காங்க, லெக் சைடு. 2ஆக மாறுமா? நல்ல ஓட்டம், நல்ல த்ரோ. அதே மாதிரி 2 ரன்கள். முதல் பாதையில் கடைசி பந்து 6வது பந்தில் கடைசி பந்து. இது வரைக்கும் அவங்க 5 ஓவருமே நல்ல ஓவராக போட்டிருந்தாங்க. இந்த கடைசி ஓவர் தான் டார்கெட் 10க்கு மேலே போயிடுச்சு. ஒரு லெக் பை, டாட் பால். கீழூர் அணியினர் 30 ரன் அடிச்சிருக்காங்க. 31 அடித்தால் மின்னலை அணி வெற்றி பெறலாம். 30க்குள் கட்டுப்படுத்தினால் கீழூர் அணியினர் வெற்றி பெறலாம். இவங்க எல்லாமே வளர்ந்து வரும் அணியினர். இவங்க எல்லாமே ஒரு தான். ஐயம்பாளையம் பக்கத்தில் இருக்க கீழூர் அணியின் தொடக்க ஆட்டக்காரராக கிரி மற்றும் அஜீஸ். முதல் ஓவர் வீசுவர் குமரேசன். முதல் பந்து சைட்டில் அடிச்சிருக்காரு. சைட்டில் பவர் பிளே சர்க்கிள் வெளியே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. 1 ஓட்டங்கள் மட்டும். சந்திக்கும் முதல் பந்து 2வது பந்து ஒரு டாஸ் பால், நல்ல ஒரு ஸ்டாப். 3வது பந்து ஒரு எட்ஜு. பிடிப்பாங்களா கீப்பரிடம் தஞ்சம் விக்கெட். கேட்ச். முன்னிலை அணிக்காக திவேஷ். 4வது பந்து ஒரு நல்ல நீல அகலத்தில் ஒரு நல்ல ஒரு பால். மிஸ்ஃபீல்டு காரணமாக ஒரு ஓட்டங்கள் மட்டும். ஒரு எட்ஜு கேட்சாக மாறுமா? இல்லை. 2 ஓட்டங்கள். சைட்டில் டிரைவ், ஒரு மிஸ்ஃபீல்டு, ஒரு தடுமாற்றம். இல்லை, 1 ஓட்டங்கள் மட்டும். ஓவர் முடிவுற்ற நிலையில் 6 ரன்கள். 2வது ஓவரை வீச வருவார் பிரகாஷ். கீழூர் அணிக்காக பிரகாஷ். விக்கெட்லேருந்து பிரகாஷ் நல்ல பவுலர்ப்பா. நல்ல நீல அகலத்தில் நல்ல பவுன்ஸ் போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர். நல்லா ஓவர் போடுவார் இவர். பார்ப்போம். நல்லா அடிக்குது. நல்ல ஒரு டிரைவ், ஆஃப் சைடு நல்ல ஒரு டிரைவ். பளிச்சுன்னு அடித்தார். ஃபீல்டு இருக்க காரணத்தினால அது பவுண்ட்ரி எதுவும் போகலை. 1 ஓட்டங்கள் மட்டும். 2வது பந்து நல்லா அடித்து போட்டிருக்காரு, டாட் பால். 3வது பந்து ஃபுல் டாஸ் போட்டார்ப்பா. கேட்சாக மாறுமா? ஒரு மிஸ்ஃபீல்டு. ஒரு நல்ல கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்கப்பா. கைக்கே போன ஒரு கேட்ச். 4வது பந்து சைட்டில் அடிச்சிருக்காரு. பவர் பிளே காரணத்தினால ஃபீல்டர் யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே. 4. அடுத்த பந்து ஆஃப் சைடு நல்ல டிரைவ். பவர் பிளே காரணத்தினால பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே அடிச்சிட்டாரு. துரத்தி போயிட்டுருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டார். நல்ல ஸ்டாப் தான், பட் ஆனால் காலில் பட்டு அது பவுண்ட்ரியாக போயிடுச்சு. 4. தொடர்ந்து 2 4 அடிச்சிருக்காரு மின்னலை அணிக்காக. நல்லா அதிரடி ஆட்டக்காரராக இருப்பார். அடுத்த பந்து அடித்து போட்டிருக்காரு. ஆஃப் சைடு மறுபடியும் அதே மாதிரியே அடிச்சிருக்காரு. ஃபீல்டரால் தேக்க முடியல. மறுபடியும் போயிட்டுருக்கு. பந்தை துரத்தி போகிறாங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 4. ஹாட்ரிக் 4 அடிச்சிருக்காங்கப்பா. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. தனது அணிக்காக 3வது ஓவரை வீச வருவர் விக்கி. அவரும் இந்த விக்கெட்டில் இருந்து டார்கெட் 2 ஓவருக்கு 21 அடிச்சிட்டாங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 3வது ஓவரில் முதல் பந்து நல்ல லெக் சைடு, யாருமே ஃபீல்டர் இல்லை. நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு. 4ஆக மாறுமா? எல்லைக்கோட்டை கடந்து விட்டது. 4. 10 ரன் அடிக்கணும். முதல் பாலே 4 அடிச்சிட்டாரு. இன்னும் 6 அடிக்கணும்.
இந்த ஓவர்லேயே மேட்சை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விக்கெட் தான் விட்டாங்க மின்னல் டீம். 3வது ஓவரில் 2வது பந்து. ஒரு டாஸ் பால். ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. ஒரு டிரைவ், நல்ல டிரைவ், ஒரு ஓட்டங்கள் மட்டும். வந்து ஒரு ரிவர்ஸ் முயற்சி, டாட் பால், டாட் பந்து, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அடுத்த பந்து ஒரு லோ டாஸ், ரன் அவுட்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டும். 4 ஓட்டங்கள் எடுத்தால் மின்னல் அணியினர் வெற்றி பெறலாம். மூன்றாவது 5வது பந்து. ஒரு டாஸ், ஒரு ஓட்டங்கள் மட்டும். 5வது ஓவரில் கடைசி பந்து. கீப்பரோட மிஸ் பண்ணி ஒரு ஓட்டங்கள் மட்டும். மற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 29. 2 ஓட்டங்கள் எடுத்தால் மின்னல் அணியினர் வெற்றி பெறலாம். 4வது ஓவரில் முதல் பந்து. பிரகாஷ் ஆஃப் சைடு, நல்ல ஒரு டிரைவ். மறுபடியும் அது 4ஆக மாறுமா? தனது அணிக்காக 4 4 அடிச்சிருக்கார். வாழ்த்துக்கள் ப்ரோ. மின்னலே வெற்றி. கீழூர் அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மின்னலை அணிக்காக 2 ஓவர் வீசி 3 விக்கெட் எடுத்ததுக்காக மேன் ஆஃப் த மேட்ச். வாழ்த்துக்கள்.